11 days இருந்தாலே போதும் வியட்நாமோட மேஜர் டூரிஸ்ட் சிட்டிஸ் எல்லாமே கவர் பண்ணிடலாம். நான் சொல்ல போற இந்த ஐட்னரியை மறக்காம சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க வியட்நாம் ட்ரிப் பிளான் பண்ணும்போது இந்த ரீலை ரெஃபர் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் 4 days ஹனாயில ஸ்டே பண்ணலாம். அங்க ஹலாங் பே, நின் பின், ஹனாய் சிட்டி டூர் எல்லாமே பார்க்கலாம். அடுத்து ஹனாயில இருந்து ஒரு டொமஸ்டிக் ஃபிளைட் மூலியமா டனாங் ரீச் ஆயிடுவோம். டனாங்ல ஒரு 3 days ஸ்டே பண்ணிக்கலாம். அங்க ஹோயான், ஹியூ, பானா ஹில்ஸ், கோல்டன் பிரிட்ஜ் எல்லாமே கவர் பண்ணிடலாம். டனாங்ல இருந்து டொமஸ்டிக் ஃபிளைட் மூலியமா ஹோச்சிமின் சிட்டி வந்துடலாம். ஹோச்சிமின்ல ஒரு 2 days ஸ்டே பண்ணலாம். அங்க சூச்சி டனல்ஸ், மெக்கான் டெல்டா எல்லாமே பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஹோச்சிமின் சிட்டில இருந்து ஃபுக்காக் ஐலாண்ட் போலாம். இந்த ஃபுக்காக் ஐலாண்ட் ஒரு குட்டி ஐலாண்ட். இங்க ஒரு 2 days ஸ்டே பண்ணலாம். அங்க 4 ஐலாண்ட் ட்ரிப் வித் கேபிள் கார் ரைடு, விண்ட் பல் சஃபாரி, விண்ட் வாட்டர் வேர்ல்ட் இருக்கு. எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். இந்த 11 days ட்ரிப் கப்பலுக்கு எப்படியும் 1 lakh ஆகும் வித்தவுட் ஃபிளைட்ஸ் அண்ட் விசா. நீங்க இந்த ட்ரிப்பை கம்ப்ளீட் பண்றதுக்கு 2 இன்டர்நேஷனல், 3 டொமஸ்டிக் ஃபிளைட்ஸ் எடுக்கணும். நீங்க டொமஸ்டிக் ஃபிளைட்ஸ்க்கு பதிலா ஓவர் நைட் பஸ் எடுத்து சிட்டி டு சிட்டி போகலாம். அப்கமிங் மந்த் தான் வியட்நாமுக்கு டிராவல் பண்றதுக்கு பெர்ஃபெக்டான டைம். உங்களுக்கு இந்த ஐட்னரி வேணும்னா DM பண்ணுங்க.